ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உம்மை நோக்கி நன்றியால் நிரம்புகிற ஒரு ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, இருதயத்திலே நன்றி அறிதலோடு கூட இந்த நாளிலும் கர்த்தாவை உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, that we might worship you with a reasonable service. புத்தியுள்ள ஆராதனையோடு கூட எங்கள் தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுடைய மனபாரங்கள், எங்களுடைய கவலைகளை உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்த்திவிட்டு உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களையும் the touch of God, உம்முடைய தொடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். விசேஷமாக கர்த்தாவே, இந்த காலை திருவிருந்து ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பந்தியை, உம்முடைய சிலுவையிலே நீர் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி நாங்கள் உம்மோடு கூட பரலோகத்திற்கு வர இதை நினைவு கூறும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வாக்குக்காக ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்திற்காக லார்ட், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ரிவிலேஜ் ஆஃப் ஜாயினிங் வித் யூ இன் யோர் டேபிள் லார்ட். உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் நாங்கள் பங்கு பெறும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தும். லார்ட், மேக் us worthy to touch your body and your blood. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங்கை ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தர் எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தொருளாக நீர் எங்களை மாற்றும். ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய
நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். The name of the Lord is a strong tower, the righteous runneth into him and he is safe. கர்த்தர் நம்மை கண்மலையாக இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்முடைய கோட்டையும் நம்முடைய துருகவுமாய் இருக்கிறார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, என்னை கருத்தாய் அவர் காப்பார். Praise God. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார்.
என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி. பகல் நேரம் பறந்திடும் அங்கு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அங்கும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவனுண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திட தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவே எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கர்த்தர் நல்லவர். அவரை நாம் எப்பொழுதும் எந்த நாளிலும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். சந்ததிகள் சந்ததிகளாக ஆயிரம் ஆயிரம் சந்ததிகள் கர்த்தரை தொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. நாமும் அவரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இந்த காலையிலே லெட்ஸ் வர்ஷிப் த நேம் ஆஃப் ஜீசஸ் திஸ் மார்னிங். பிரைஸ் காட்.
1,000 generations falling down to worship, to sing the song of ages to the Lamb. And all who mourn before us, all who will believe, will sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all thrones and dominions, all powers and positions, your name stands above them all. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. If you've been forgiven, if you've been redeemed, sing the song forever to the Lamb. If you walk in freedom, if you bear His name, sing the song forever to the Lamb. We'll sing the song forever to the man. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. And the angels cry, holy, all creation cry, holy, you are lifted high, holy, holy forever. Hear your people sing, holy, to the King of Kings, holy, you will always be, holy, holy forever. ஸ்தோத்திரம், ஹalleluya. கர்த்தர் என்றும் பரிசுத்தராக இருக்கிறார். இப்பொழுதும் பரலோகத்திலே அவருடைய நாமம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று காலா காலங்களாக எப்பொழுதும் everlasting to everlasting, his name is holy. பரிசுத்தரை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை நாம் ஸ்தோத்திரிக்கும்படியாக. ஆமென். இந்த காலையிலே பாடல்களை நாம் பாடும்பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து, கர்த்தாவே, என்னை சுகத்தோடும் பலத்தோடும் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட மூச்சு விடும்படியாக கர்த்தர் கிரியை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. பாடலை பாடும் பொழுது, நாம் உணர்ந்து பாடும் பொழுது
our breath should magnify Him. As long as I am living, Lord, I would like to praise You. Amen. Praise God. Let's sing this song. Praise God. I'll praise in the valley, praise on the mountain. I'll praise when I'm sure, praise when I'm doubting. I'll praise when outnumbered, praise when surrounded. 'Cause praise is the water my enemies drowning. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. எழும்பி நின்று பாடுவோமா? Hallelujah. I'll praise when I feel it, praise when I don't. I'll praise 'cause I know you're still in control. My praise is a weapon, it's more than a sound. My praise is the shout that brings Jericho down. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. As long as I'm breathing, I got a reason to praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. I'll praise 'cause you're sovereign, praise 'cause you reign, praise 'cause you rose and defeated the grave. I'll praise 'cause you're faithful, praise 'cause you're true, praise 'cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. உறைவுள்ள நேரத்தில் துதியால் நிறைவே நான், தடுமாறும் நேரத்தில் தளராமல் துதிப்பேன் நான். வெள்ளம் போல் சத்துரு என்னை சூழ்ந்தாலும் துதி என்னும் ஆழியில் ஆழ்ந்து போவானே. உயிருள்ளவரை முழங்கிடுவேனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. பலவீன நேரத்தில்
சோர்ந்து போனாலும் முழு பலத்தோடே உம்மை ஆராதிப்பே. என் துதி வேறும் தொனி அல்ல, தகர்த்திடும் ஆயுதம். என் துதி சத்தத்தாலே எரிகோக்கள் வீழ்ந்திடும். உயிருள்ளவரை முழங்கிடுவேனே என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் நேசர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சர்வ சிருஷ்டிகர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே அகிலத்தை ஆள்பவர். நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சர்வ சிருஷ்டிகர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே அகிலத்தை ஆள்பவர். நீர் ஒருவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் துதி சத்தத்தாலே எரிகோக்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்பாக எரிகோ நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, எரிகோ நிக்குது, நம்ம தான் விழுந்துடுறோம் போல. இப்படி துதிச்சா எப்படி எரிகோ விழும்? அது சொல்லும், உன் துதிக்கெல்லாம் நான் அசைய மாட்டேன். தடைகள் எல்லாம் சொல்லும், வியாதி பலவீனங்கள் சொல்லும். இந்த துதிக்கெல்லாம் எவ்வளோ ஜெனரேஷன்ஸ் துதியெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்படி இல்லை, அப்படிதான், அப்படி இல்லை தானே? இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் அதற்காக போராட வேண்டும் என்று அவசியம் இல்லை. He has already completed everything on the cross. சிலுவையிலே நமக்காக பாவத்தை அவர் மன்னித்தார், வியாதிகளை குணமாக்கினார், சாபங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தீர்த்து விட்டார். அது ஆல்ரெடி it is there, but we have to receive it. அவர் நம்மை திணித்து கொடுக்க மாட்டார். நாம் அதை துதித்து அவரை பாடல்களை பாடி ஸ்தோத்தரித்து அதை நாம் கிளைம் பண்ண வேண்டும். You have to claim your blessings, the gift God has given you. இந்த நேரத்தில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்றவங்க எத்தனை பேர்? ஆமென். இயேசு நமக்காக தம் இரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் எனக்கு முடித்து விட்டார். என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், என் குடும்ப ஆசீர்வாதங்கள், என்னுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறார். But I have to realize it. I have to receive it. அதை நான் உணர்ந்து, அதை நான் விசுவாசத்திலே நான் அதை அங்கீகரித்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் இயேசு எனக்காய் யாவும் செய்து முடித்தார். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் உரிமையாக்கி கொண்டு இந்த காலையிலே அவருடைய திருப்பந்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில்
ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. பெற்றேனே சிலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தா. பெற்றேனே சிலாக்கியமே, கூப்பிட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தா. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், தூதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும், என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும், என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு, சுகமடைந்தேன் அவர் காயங்களா. போக்கினாரே என், நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றே. ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றே. ஓ நன்றி கர்த்தாவே. Lord, hear our prayer this morning.
Hear our prayer, Lord. Hear our prayer. Forgive our sins, Lord. எங்களுடைய பாவங்கள், எங்கள் குறைகளை நீர் மன்னியும் கர்த்தாவே. இந்த பாடலை ஒரு 2 கவியலை நான் பாடும் பொழுது ஆங்காங்கே நீங்கள் கண்களை மூடி, கர்த்தாவே என்னை மன்னியும் கர்த்தாவே, நான் இதில் அபாத்திரமாக பங்கு பெறாமல் நான் என்னை கழுவி நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Hear our prayer. We are your children. We have gathered here today. We have gathered here to pray. Hear our cry. Lord, we need your mercy. Lord, we need your grace today. We pray. Our Father, who art in heaven, hallowed be thy name. Our Father, hear us from heaven, forgive our sins, we pray. Hear a song as it rises to heaven. May your glory fill the air as the waters cover the sea. See your heart and remove anything that is standing in the way of coming to you today. Our Father, who art in heaven, hallowed be thy name. Our Father, hear us from heaven, forgive us sins, we pray. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், பாவ நிவிர்த்தி செய்யும் திரு ரத்தமே, செய்யும் பரிந்து பேசுகின்ற திரு ரத்தமே, பரிசுத்தர் சமூகம் அருகில் செல்ல, பரிசுத்தர் சமூகம் அருகில் செல்ல தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே, தைரியம் தரும் நல்ல திரு ரத்தமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and I healed your disease. I am the God, your healer. கண்களை மூடி எல்லாரும் உங்க சரீரத்துக்கு உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். Wherever you want healing, the blood of Jesus, the body of Jesus, அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குவார். Hallelujah. நானே உந்தன்
உம் வார்த்தையினா சுகமாக்கிடும் பரிகாரி. நிக்கிறவ தயவுசெய்து நீங்க உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுகப்படுத்த போகிறார். கர்த்தர் நம்மை குணமாக்குவார். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக let's turn our Bibles to Paul's epistle to 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 4 and verse 17. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4:17. Praise God. நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கிறேன். For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Amen. Let's say our Bible confession. Amen. This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I can have. Today I will be taught the word of God. My mind is alert. I will never be the same in Jesus' name. Amen. Amen. Praise the Lord. இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? முதல் இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க உங்கள் பைபிளை நீங்கள் பார்க்கலாம், என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. தமிழில் வாசிக்கலாமா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மை இந்த வசனத்தை கொண்டு இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லும் ஒரு செய்தி, the word of God for us this morning is comfort in our affliction. நம்முடைய உபத்திரவங்களிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கும் ஆறுதல். comfort in our affliction. இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே உபத்திரவம் என்ற வார்த்தையை பவுல் அடிகளார் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இந்த உபத்திரவம், அஃப்ளிக்ஷன் என்றால் என்ன என்பதை நீங்கள் ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது தமிழிலே பலவிதமான வார்த்தைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இட் இஸ் எ கண்டினியூவஸ் பெயின், தொடர்ச்சியான மனவேதனை, பெயின் இன் ஹார்ட். இட் இஸ் எ burden that presses you down, நம்மை கீழே அழுத்தி தள்ளும் ஒரு பாரம் என்று சொல்லலாம். எ burden that presses us down. These afflictions become part of our life in this fallen world. இந்த விழுந்து போன உலகத்திலே இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பகுதியாக அமைந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றாலும் உபத்திரவங்களும் பாரங்களும் துன்பங்களும் துயரங்களும் கண்ணீரும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒரு சில காலங்களிலே நமக்கு அது வரதான் செய்கிறது. ஆகவே இந்த ஃபாலன் வேர்ல்டு, இந்த விழுந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் வரதான் செய்கிறது. ஆனால் இந்த உபத்திரவன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் அவருடைய கிருபையும் அவர் தருகிறார்.
He gives us not just grace, but He gives us abundant grace. பூரணமான கிருபையை உபத்திரவத்திலே அவர் தந்து, இந்த உபத்திரவத்திலே நம்முடைய சந்தோஷத்தையும் பலத்தையும் நாம் பற்றி கொள்ள அந்த கிருபை உதவுகிறது. இந்த உபத்திரத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறது என்றால், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நமக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த பலனை பற்றி கொள்ளும்படியாக இழக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். Let's not waste afflictions in our life, because in afflictions we learn more about God. உபத்திரவத்திலே கர்த்தரை குறித்து அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் பவுல் அடிகளார் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். டே பை டே my inner man is renewed. verse 16, 16ஆம் வசனம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. I am renewed day by day. We have to live day by day every day. Not everybody lives 3 days at a time. 3 நாள் ஒரே நாளில் யாராவது வாழ்கிறத பார்க்குறீங்களா? அப்படி வாழ முடியாது. We can plan for 2 days, we can plan for 3 days, but you can live only 1 day at a time. 3 நாட்களை ஒரே நாளில் வாழ்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் வாழத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். அதை தான் ஒவ்வொரு நாள், நாளுக்கு நாள், டே பை டே. வேத புத்தகத்திலே ஸ்டோர்டு கிரேஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு இன்னைக்கே கர்த்தர் கிருபை தருகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் புது கிருபையை தருகிறார். எவ்ரிடே நியூ கிரேஸ். ஏனென்றால் புது புது பிரச்சனைக்கு ஏற்றவாறு அவர் கிருபையை பெருக்குகிறார். அக்கார்டிங் டு the volume of difficulties we face, God gives us grace every day. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்திலே அவர்களை கண்டார். யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Exodus chapter 3 and verse 17. I have seen the affliction of Israel. இஸ்ரவேலருடைய உபத்திரவத்தை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் இஸ்ரவேலருடைய உபத்திரத்தை கண்டு அவர்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். Exodus 3:17. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Psalm 37 and verse 14. Many are the afflictions of the righteous. நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கிறது. 37ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்களை கர்த்தர் அவருடைய உபத்திரவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். 119ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நான் உபத்திரவத்திலே உம்மை அதிகமாக அறிந்து கொண்டேன். இட் இஸ் குட் தட் ஐ வாஸ் அஃப்ளிக்டட். ஆகவே வேத புத்தகத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றார்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவமே இல்லை, எல்லாமே வெற்றிதான் என்று எங்கேயாவது வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நாம் ஏமாற்றம் அடைந்து விடுவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் கொஞ்சம் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியால் நாம் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக சென்றாலும் அவர் நமக்கு கிருபை தருகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மட்டும் இந்த காலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to bring God's message just from verse 17 of 2 Corinthians chapter 4. Let me read that again. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நம்முடைய சபைக்கு செய்தியாக தரும்பொழுது இந்த 17ஆம் வசனத்திலிருந்து அஃப்ளிக்ஷன்ஸ், how God comforts us in our afflictions, நாம் போகிற உபத்திரவத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படி ஆறுதலையும் வெற்றியும் தருகிறார் என்ற காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 important thoughts about afflictions. உபத்திரவத்தை குறித்து 3 சிந்தனைகள். Number 1, the occurrence of affliction. உபத்திரவத்தின் நிகழ்வுகள், உபத்திரவம் எப்படி நமக்கு நிகழ்கின்றன. The occurrence of affliction. That's what we read in verse 17. Number 2, the operations of afflictions. இந்த உபத்திரவங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படுகின்றன. உபத்திரவத்தின் நிகழ்வுகள், உபத்திரவத்தின் செயல்பாடுகள். நம்பர் 3, தி அவுட்கம்ஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன்ஸ். இந்த உபத்திரவத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கும் நல்ல விளைவுகள், நல்விளைவுகள். 3 காரியத்தை சொல்லுகிறேன். தி அக்கரன்ஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன், தி ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் தி அஃப்ளிக்ஷன்ஸ் அண்ட் தி அவுட்கம் ஆஃப் அஃப்ளிக்ஷன். உபத்திரவம் எப்படி நிகழ்கின்றன, நிகழ்வுகள், உபத்திரவத்தின் செயல்பாடுகள், செயல்பாட்டு தன்மைகள். 3ஆவதாக இந்த உபத்திரவத்தின் நல் விளைவுகள். ஆமேன். எனக்கு பாஸ்டர் உபத்திரவத்தை பேசுகிறான்னு சொல்லிட்டு காதை நீங்கள் மூடிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. இதிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. முதலாவதாக நமக்கு இந்த உபத்திரவங்கள் நிகழ்கின்றன. தி அக்கரன்ஸ் ஆஃப் திஸ் அஃப்ளிக்ஷன்ஸ். அதை தான் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன். நமக்கு லேசான நம்முடைய உபத்திரவம். What is the kind of affliction Paul is talking here? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நிகழும் உபத்திரவத்தை பற்றி பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 காரியத்தை அந்த 3 வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக, there is light in our difficulty. அந்த உபத்திரவத்துக்கு பெயர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? லேசான உபத்திரவம். It is light in its difficulty. 2வது பாருங்க, it is limited in its duration. நம்முடைய வாழ்க்கையிலே அது அதி சீக்கிரத்தில் நீங்கி போகுமா? அப்போ முதலாவதாக இந்த உபத்திரவம் நமக்கு எப்படி இருக்கிறதா? லேசான, லகுவாக இருக்கும் உபத்திரவம். இட் இஸ் வெரி லைட் இன் இட்ஸ் டிஃபிகல்ட்டி. நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது இந்த உபத்திரவம் நமக்கு லேசாக இருக்கிறது. அதை தான் பவுல் சொல்லுகிறார், லேசான உபத்திரவம். 2வது சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். ஃபார் அ மோமெண்ட், அப்படி தானே இருக்கு ஆங்கில விதத்தில். ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன் விச் இஸ் பட் ஃபார் அ மோமெண்ட். சீக்கிரமாக நம்மை விட்டு நீங்கி போகுமா? இந்த உபத்திரவம் நமக்கு எப்படி நிகழ்கின்றன? 2 காரியத்தை சொன்னேன். முதலாவதாக இட் இஸ் லைட், 2வது இட் இஸ் லிமிட்டட். அது மிகவும் நமக்கு லேசான உபத்திரவமாக இருக்கிறது. உபத்திரவம் என்று சொல்கிறீங்க, பிரச்சனைகள், துன்பங்கள் என்று சொல்லும்பொழுது எப்படி பவுல் அதை லேசானது என்று சொல்லுகிறார்? How does a tribulation, how does an affliction become light? Matthew chapter 11 and verse 30. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். Matthew chapter 11 and verse 30. 30ஆம் வசனம், கடைசி வசனம். Matthew chapter 11 and verse 30. என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கின்றது. அப்போ அஃப்ளிக்ஷன் இஸ் மை பர்டன் இஸ் லைட். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய உபத்திரவம்
நான் உங்களுக்கு தரும் நுகம் மிகவும் மிகவும் லகுவானதாக இருக்கிறது. இப்போ தான் அந்த சிந்தனையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹவு டஸ் எ burden, ஹவு டஸ் an affliction when it is occurring in our life become light? நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் நடக்கும் பொழுது அது எப்படி லகுவாக மாறுகிறது? நான் இதை யோசித்து கொண்டே இருந்தேன். ஒரு ஜிம்னேஷியத்தை யோசித்தேன். ஒரு ஜிம்மில் நீங்கள் போங்க, நான் கூட போகிறேன். அங்கே 80 கிலோ இருக்கிறது, அங்கே 100 கிலோ இருக்கிறது, அங்கே 120 பவுண்ட்ஸ் நிறைய வெயிட் இருக்கிறது. என்னால் எவ்வளவு தூக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 40 கிலோ என்னால் தூக்க முடியும், 40 என்னால் தூக்க முடியும். அந்த இடத்துல ஒருத்தனை பார்த்தா 120 பவுண்டு அவன் தூக்குறான். 120 pounds he is lifting. கவனிக்கிறீங்களா? அப்போது நமக்கு இருக்கும் இந்த அஃப்ளிக்ஷன்ஸ் ஆல்வேஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு அவர் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு பலுவும், ஒவ்வொரு பாரமும், ஒவ்வொரு உபத்திரவும் இட் இஸ் இன் ரிலேஷன் டு த பர்சன் ஹூ பிக்ஸ் இட் அப். யார் அதை தூக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அது வெயிட். என்னை பொறுத்த வரைக்கும் 120 இஸ் ஹெவி ஃபார் மீ. 20 கிலோவை ஈஸியாக தூக்கிடுவேன். இங்கே இருக்கிற நம்ம சின்ன பிள்ளைகள் 10 கிலோவை தூக்கிடுவாங்க. அப்போது லேசான உபத்திரவம் என்று இங்கே பவுல் சொல்லும் பொழுது he is saying it is related to us. Every weight, every affliction is related to us. There is a comparative relationship. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் மேல் உங்களுடைய பாரங்களை வைத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு நம்ம பக்கத்தில் இருந்து நம்முடைய பாரத்தை தூக்கும் பொழுது, அவர் அதை தூக்கினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது லைட்டாக இருக்கும். அதை தான் பவுல் சொல்லுகிறார். ஏன் பவுல் லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார்? why does Paul say it is very very light affliction? லேசான உபத்திரவம். உங்களுக்கு உபத்திரம் வருகிறது, ஆனால் அந்த உபத்திரம் உங்களுக்கு லேசாக இருக்கிறபடியால், ஏன் இயேசு உங்களுக்காக உங்களுடைய உபத்திரவங்களை அவர் சுமக்குகிறார். நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இயேசுவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, கொஞ்சம் பாருங்களேன், இயேசு நான் தூக்கி பார்க்குறேன், எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கன்னு அவருக்கு சொல்கிறோம். பாருங்கள், தூக்கவே முடியல. அவர் சொல்கிறார், நீ எதற்கு உன்னுடைய உபத்திரவத்தை தூக்க வேண்டும்? எனக்கு பலன் உண்டு, நீ அதை சுமக்க அவசியமில்லை, நான் அதை சுமப்பேன். இது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற லேசான உபத்திரவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். The affliction becomes light to you depending upon the strength God gives you. ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற பலன் அதிகமாகும் பொழுது, கிருபை அதிகமாகும் பொழுது, நாம் தூக்குகிற அந்த affliction will become lighter and lighter for us. ரெண்டாவது சொல்லுகிறார், அது it is limited in its duration. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். எல்லாரும் சொல்லாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இங்கிலீஷ் பைபிளில் என்ன இருக்குன்னா, ஃபார் அ மோமெண்ட், சீசன் கூட இல்லை. இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு மோமெண்ட். சீக்கிரம் என்று தமிழ் வேதம் சொல்லவில்லை. தமிழ் வேதம் என்ன சொல்லுகிறது? அதி சீக்கிரம். சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லுவோம், சில அதி சீக்கிரமாக வாங்க. ஸோ திஸ் affliction that occurs in our life, நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் இந்த உபத்திரவம், பவுல் சொல்லுகிறார், லேசான உபத்திரவம். ரெண்டாவதாக, அதி சீக்கிரத்தில் நம்மை விட்டு அது நீங்கி விடுமா. அதை பொருட்படுத்தாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இந்த வசனத்தை இன்றைக்கு வாசித்து இன்றைக்கு நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் சொல்லணும், இனிமேல் என்னுடைய உபத்திரவத்தை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? கேட்டு பாருங்கள், பாஸ்டர் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இயேசு சொல்லுவார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏன் அவங்களுடைய உபத்திரவம் மிகவும் ஹெவியாக இருக்கிறது என்றால், அவர்கள் நான் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டவில்லை. பிகாஸ் the affliction that they are going through is light affliction and it is limited for a moment. லேசான உபத்திரவம் அது அதி சீக்கிரத்தில் என்ன ஆகிடுமா, நம்ம விட்டு
நீங்கி போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எல்லாரும் சொல்லாமா? எனக்கு இருக்கிற உபத்திரவம் லேசானது. ஹெவியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை சொல்ல மாட்டீங்க. சொல்லாமா? எனக்கு இருக்க உபத்திரவம் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் அது என்னை விட்டு நீங்கி போகும். இயேசு நாமத்தில் ஆமேன். ஆமேன். இரண்டாவது பாருங்க, இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கற்படுகிறது, நிகழ்கிறது மாத்திரமல்ல, how does it operate in us? எதற்காக உபத்திரம் வருகிறது? why does affliction come to us? சில நேரத்தில் நாம் யோசிப்போம் இல்லையா, இந்த கர்த்தர் ஏன் இப்படி இருக்கிறாரு, நம்மளை நிம்மதியாக வாழ விடல, நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த உபத்திரம் வருகிறது? why I am afflicted? ஒரு தடை வருகிறது, இந்த தடைக்கு நான் ஜெபம் பண்ணணும், இது யார்கிட்டனா போய் சொல்லணும், இதில் நான் கஷ்டப்படணும், கஷ்டம் இல்லாமல் நான் வாழ்ந்துடலாமே. யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீ யோசித்தாலும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஏன் இந்த உபத்திரம் வருகிறது என்றால், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 17ஆம் வசனம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன் விச் இஸ் பட் ஃபார் அ மோமெண்ட் ஒர்க்கத் ஃபார் அஸ். உண்டாக்குகிறது என்று தமிழில் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன் பட் ஃபார் அ மோமெண்ட் ஒர்க்கத் ஃபார் அஸ். ஒர்க்கத் ஃபார் அஸ், அதுதான் ஆப்ரேஷன். இட் இஸ் ஆப்ரேட்டிங். நான் வசனத்தை உங்களுக்கு பிட் பை பிட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எவ்ரி அஃப்ளிக்ஷன் காட் சென்ஸ் that he might accomplish something in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை நிகழ்த்தும்படியாக, சில காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக கர்த்தர் உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். ஆமென். praise the Lord. These afflictions they don't work against us, they are working for us. அப்படி தானே இருக்குது பைபிளில். இங்கிலீஷ் பைபிளில் அப்படி தான் இருக்குது. தமிழில் எல்லாம் நமக்கு உண்டாக்குகிறார். Afflictions are around us, but they are not against me. நம்ம யோசிக்கிறோம், இந்த வியாதி எனக்கு வந்துடுச்சு, இந்த கஷ்டம் எனக்கு வந்துடுச்சு, இந்த உபத்திரம் வந்துடுச்சு என் பிள்ளைகளால், என் குடும்பத்தால், it is going to be against us. அதனால தான் பயப்படுறாங்க, அதனால தான் எல்லார் மேலும் கோவப்படுறாங்க. சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீங்கள் வெறுப்படைந்து மிகவும் கவலையோடு இருக்கிற காரணம் என்னவென்றால், you think everything that is happening in you is against you. It is not against you. It is working for you. உபத்திரவங்கள் நமக்காக தான் கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எக்ஸடஸ் சாப்டர் 1 and verse 2, அவர்களை எவ்வளவு உபத்திரவம் படுத்தினார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் வளர்ந்தார்கள். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் நசுக்கினார்களோ அவர்கள் வளர்ந்தார்கள், பெருகினார்கள். முதலாவதாக, when the tribulation starts operating, இந்த உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் growth. நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிறது. ஆமென். ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள் லைஃப்பில் எப்பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக ஜெபம் பண்ணீங்க? அஃப்ளிக்ஷனில் தான். கண்ணில் தண்ணி வரும், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. More growth takes place only when affliction comes. பைபிள் அன்றைக்கி தான் நிறைய வாசிப்பாங்க. திடீர்னு பார்ப்பாங்க, இவ்வளோ நாள் பைபிளை வாசிக்க மாட்டாங்க. ஓ, நாளைக்கு ரிசல்ட் வருதா, அதனால் பைபிள் ரொம்ப வாசிக்கிறாங்க. அப்போது நெருக்கங்களும் உபத்திரங்கள் வரும்பொழுது growth starts happening in our life. ரெண்டாவது பாருங்கள், when affliction comes, not only growth, gratitude grows in our life. நன்றி அறிதல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பிகாஸ் ஐ வாஸ் அஃப்ளிக்டட் ஐ லேர்ன்ட் யுவர் ஸ்கிரிப்சர்ஸ். உங்களுடைய வசனங்களை உபத்திரவத்திலே நான் படித்தேன், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார், இட் இஸ் குட் தட் ஐ எம் அஃப்ளிக்டட். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. ரோமன்ஸ் சாப்டர் 5 and verse 3, ரோமருக்கு அது நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உபத்திரவம் பொறுமையை விளைவிக்கும். உபத்திரவம் பொறுமையை விளைவிக்கும்.
பேஷன்ஸ், காட்லினஸ். ஆமென். உபத்திரம் வந்த உடனே இந்த காரியம் என்னை விட்டு போக வேண்டும், இந்த உபத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? பொறுமை வேணும். பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவனுக்கு உபத்திரம் வந்து கொண்டே இருக்கும். எப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த ஒரு பேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அஃப்ளிக்ஷன் ஆஃப்டர் அஃப்ளிக்ஷன் பிரிங்ஸ் பேஷண்ட் இன் அவர் லைஃப். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, 3 காரியத்தை சொன்னேன். வாட் வாஸ் த எஃபெக்ட் ஆர் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் திஸ் அஃப்ளிக்ஷன்ஸ். இந்த உபத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது என்னெல்லாம் நடக்கிறது? முதலாவதாக வளர்ச்சி, growth. இரண்டாவதாக கிராட்டிடியூட், அவர்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக மாறினார்கள். மூணாவதாக பொறுமை, கெயின் இன் தர் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் காட்லினஸ் இன்க்ரீசஸ், இன்னும் பக்தியாக மாறுகிறார்கள். எப்பொழுது? உபத்திரவத்தின் மேல் உபத்திரம் வரும்பொழுது. தீஸ் அஃப்ளிக்ஷன்ஸ் ஒர்க் ஃபார் அஸ். நமக்காக இந்த உபத்திரவங்கள் நமக்காக கர்த்தர் செயல்பட வைக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆதியாமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 42. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாரும் உங்களை வேதத்தை திருப்பலாம்னு நினைக்கிறேன். ஜெனசிஸ் 42:36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்கினீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இது எல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது. இங்கிலீஷ் பைபிளில் அந்த 36th verse கடைசி சென்டென்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் மீ. இன்றைக்கி நம்மலாம் சொல்ல சொன்னாதான், பாஸ்டர் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் மீ, மை சில்ட்ரன் ஆர் அகெயின்ஸ்ட் மீ, சிச்சுவேஷன் இஸ் அகெயின்ஸ்ட் மீ, சர்ச்சில் என் பக்கத்தில் இருக்கவங்க கூட they are doing against me, everything against me, wife is against me, children are against me. யாக்கோபு சொல்கிறாரு பாருங்க. யாக்கோபு என்ன சொல்கிறாரு? ரூபனை பார்த்து சொல்கிறார், யோசேப்பு இல்லை. யோசேப்பு எங்கே இருக்கிறாரு? எகிப்தில் இருக்கிறார். இங்கே ரொம்ப வயதானவராக இருக்கிறார் யாக்கோபு. இஸ் ஸோ ஓல்டு. யோசேப்பு அங்கே இருக்கிறார். யோசேப்பும் இல்லைப்பா. இப்போல்லாம் போய் தானியத்தை வாங்கி வந்தீர்கள். அங்கே போகும்போது யாரை விட்டுட்டு வந்துட்டீங்க? சிமியோனை விட்டுட்டு வந்துட்டீங்க. சிமியோனும் இல்லை. இப்போது யாரை கொண்டு போக நினைக்கிறீர்கள்? பெஞ்சமினை கொண்டு போகணும். பிள்ளை அப்போ என்ன சொல்கிறாரு? எல்லா பிள்ளைகளும் என்னை விட்டு கொண்டு போய், இதெல்லாம் எனக்கு என்ன நடக்கிறது? they are all working against us. இதெல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது. everything is working against me. in fact கர்த்தருடைய பார்வையில் இதெல்லாம் எதற்காக நடக்கிறது? for him. அவனுக்காக தான் நடக்கிறது. ஆனால் ரொம்ப சீசன்ட் மேன் ஜேக்கப் சொல்கிறார், everything is working against me. இன்றைக்கி கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் நினச்சிங்க, எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறது. என் வீட்டில் எல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. எனக்கு காரியங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அகெயின்ஸ்ட் மீ. அதற்கு பேர் சொல்லுவாங்க விக்டிம் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, எதிர்மறை மனநிலைமைன்னு சொல்லுவாங்க. சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருப்பாங்க, சில பேர் டிஃபென்ஸில் இருப்பாங்க. எப்போதுமே எல்லாத்தையும் அப்படியே டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா என்னென்னா, அவங்க விக்டிமாக இருந்திருப்பாங்க, அதில் தாக்கப்பட்டிருப்பார்கள். அவங்க நினைப்பாங்க எதை பார்த்தாலும் எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா? எதை பார்த்தாலும், சில பேர் என்ன பார்த்தாலும் அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் யோசிப்பாங்க. நீங்கள் அப்படின்னு, அது ஒரு விக்டிம் மென்டாலிட்டி. யாக்கோபு அதன் வழியாக செல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் 2 கொரிந்தியர் 4:17 கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். என்ன என்றால், ஜேக்கப், nothing is working against you, but everything is working for you. இந்த பிள்ளைகள்லாம் நீ இழக்கவில்லை, உன் சந்தோஷத்தை நீ இழக்கவில்லை. இதெல்லாம் உனக்கு சாத்தியமாக, உனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. This is how afflictions operate in our life. இப்படி தான் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றன. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முறிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதிசீக்கிரத்தில் நீங்கும்
லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஃபார் மோர் எக்ஸீடிங் இட்டர்னல் க்ளோரி அப்படி தானே இருக்கிறது. தமிழில் பாருங்கள், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. மகிமை கிடையாது, அந்த மகிமைக்கு பேர் என்ன? கனமகிமை. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஹைப்பர் போல்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் பொலின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஓவர் எக்ஸாஜரேஷன். என்ன டூ மச்சாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்களே, அதான் ஓவர் எக்ஸாஜரேஷன். பவுல் இந்த இடத்துல மிகைப்படுத்தி பேசுகிறார். அதை விட எப்படி சொல்லணும்னா மிகவும் 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 மிகைப்படுத்தி பேசுகிறார். மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. எவ்ரி வேர்ட் ஹேஸ் மீனிங். மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. லுக் அட் த மெஷர் பால் இஸ் டாக்கிங். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் உபத்திரவங்களுக்கு பிறகு வரும் நன்மைகள், நல்ல செயல்பாடுகள். இதுதான் பிளெஸ்ஸிங்ஸ். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. எல்லாரும் சொல்லமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை, இட்டர்னல் க்ளோரி. ஆனால் அஃப்ளிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரரி. டெம்பரரி அஃப்ளிக்ஷன்ஸ்க்கு கர்த்தர் என்ன கொடுக்குறார்? பிளெஸ்ஸிங்கு, இட்டர்னல் க்ளோரி. கவனிக்கிறீங்களா? நமக்கு இந்த மாதிரி ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன் வரும்பொழுது நான் பார்த்துருக்குறேன், அந்த டெம்பரரி சிச்சுவேஷனில் பெர்மனன்ட் டெசிஷன் எடுப்பாங்க. அது எடுக்கக்கூடாது. தே டேக் பெர்மனன்ட் டெசிஷன்ஸ் இன் டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ். தற்காலிகமாக சும்மா சின்ன உபத்திரம் வரும்பொழுது இனிமேல் நான் இப்படி தான் செய்வேன் என்று தீர்மானம் எடுத்து விடுவார்கள். பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த லேசான உபத்திரமும் அதிசீக்கிரத்தில் நீங்கள் போகிறது, கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாராம்? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபார் மோர் எக்ஸீடிங் இட்டர்னல் க்ளோரி. அதான் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுகிறது, ஃபார் மோர் எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் க்ளோரி. ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு இதை விளக்கும்படியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். நீங்கள் இதை எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். ஜெனசிஸ் சாப்டர் 37 and verse 2. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், verse 2, 37 verse 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஜோசப் was taking care of the sheep of his father with his brothers when he was 17 years old. அப்போ யோசேப்புக்கு என்ன வயசு? 17 வயசு. இந்த 17 வயதாக இருக்கும்பொழுது தான் அவனை சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். அவன் உபத்திரவத்துக்குள்ளாக செல்கிறான். ஜோசப் கோஸ் இன்டு அஃப்ளிக்ஷன் when he was 17. 17 வயசில் அவன் போட்டிபார் வீட்டில் போய் சேர்ந்து பாவத்தை ஜெயிக்கிறான். அதற்கு பிறகு he goes to a prison, ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக செல்கிறான். எத்தனை வருஷம் உபத்திரவம் தெரியுமா? 41ஆம் அதிகாரம் 41-46. 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 41-46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது என்ன வயசு? 30 வயதாக இருந்தான். 17 வயதிலே அவன் விற்கப்பட்டான். he was sold. 30 வயசிலே அவன் ப்ரமோஷன், அவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக போகிறான். எத்தனை வருஷங்கள்? 13 வருஷம் உபத்திரம். எத்தனை வருஷம்? 13 years. 17 வயசிலிருந்து பலவிதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பலவிதமான உபத்திரவம், செய்யாத குற்றத்துக்காக அவனை குற்றப்படுத்தினார்கள். எத்தனை வருஷம்? 13 வருஷங்கள் அவனை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள். 30 வயசில் when he was 30 year old, 30 வயது ஆன உடனே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 and verse 26. ஆதியாகமம்
கடைசி அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 50 and verse 26 வாசிக்கிறேன். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அப்போ யோசேப்பு மரிக்கும் போது அவனோட வயசு என்ன? 110 வயசு. 17 வயதில் விற்கப்பட்டான். 30 வயதிலே அவன் உயர்த்தப்பட்டான். 110வது வயதிலே அவன் மரித்து போகிறான். உங்களுக்கு 2 கேள்விகள். எத்தனை வருடம் அவன் உபத்திரவப்பட்டான்? 13 வருஷம். எத்தனை வருடங்கள் கர்த்தர் அவனுக்கு மகிமை கொடுத்தார்? 80 வருஷங்கள். அப்போது பவுல் எழுதுவது உண்மை. 13 வருஷம்தான் உபத்திரவம். 13 வருஷங்கள் he went through afflictions, but God gave him far more exceeding eternal glory to him. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை யோசேப்பு கொடுத்தான். எத்தனை வருஷங்கள்? 80 வருஷங்கள் கர்த்தர் அவனுக்கு மகிமையை கொடுத்தார். எத்தனை மாதம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? எத்தனை நாட்கள் உங்களுக்கு வேலையில் கஷ்டம்? எத்தனை நாட்கள் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு உபத்திரவை தருகிறார்? 13 வருஷம், 20 வருஷம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட மகிமையை உபத்திரவத்திலேருந்து வெளியே வரும்பொழுது நான் 80 வருடங்கள் மகிமையை தருவேன். ஆமேன். இதோடு முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை. இனிமேல் கஷ்டம்தான். எனக்கு இந்த வயசு ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ பலவீனம் வந்து விட்டது. இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். டோன்ட் புட் அன் எண்ட் டு யுவர் லைஃப், பட் காட் சேஸ் ஹி வில் கிவ் யூ ஃபார் மோர் எக்ஸீடிங் இட்டர்னல் க்ளோரி. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கர்த்தர் தருவார். உபத்திரவத்திலிருந்து வெளியே வருகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட 80 வருடங்கள் யோசேப்பு கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு மகிமையை தருவார். ஆமேன். நினைக்கிறேன் இந்த வசனத்தை கேட்டவர்கள் சொல்லலாம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமேன். இந்த உபத்திரவத்திலே நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன். இந்த உபத்திரவத்திலிருந்து நான் வெளியே வரும்பொழுது கர்த்தர் எனக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அடுத்த வாட்டி கஷ்டம் வரும்பொழுது நம்ம என்ன சொல்லணும்? இது லேசான உபத்திரவம். அப்படி தானே சொல்வீங்க? எப்படி சொல்லணும்? ரொம்ப ரொம்ப லேசான உபத்திரவம். இது சீக்கிரமாக என்னை விட்டு போய்விடும். இது லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் என்னை விட்டு. எதை பற்றி அதிகமாக சொல்லணும் தெரியுமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் இந்த உபத்திரவத்தை கர்த்தர் நம்மை விட்டு நீக்குவாராக. இந்த 17ஆம் வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் காணப்படுகிறவைகள் அல்ல, நான் காணாத விசுவாசத்தை, எனக்குள்ளாக விசுவாசத்தை தந்திருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அந்த முந்தின வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதிருங்கள். ஃபெயிண்ட் நாட். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கென்று நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, நான் சோர்ந்து போக மாட்டேன்.
2 கொரிந்தியர் 4:17 நாம் இருதயத்திலே கர்த்தர் தைக்க விரும்புகிறார். God wants to stitch this verse. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், கர்த்தர் எனக்கு அதிகமான மிகவும் நித்திய கனமகிமையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நான் படுகிற கண்ணீர், நான் போகிற பாதையை காட்டிலும் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அதை தான் திட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரதர், சிஸ்டர், நீங்க சோர்ந்து போகாதீங்க. சோர்வுல பல காரியத்தை நாம் பேசுகிறோம். சோர்வடைந்து அநேக உறவுகளை நாம் வெட்டி விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். உங்களுடைய உபத்திரவங்களில் God wants you to maintain your joy. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். உங்கள் பலத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் கிருபையை தருகிறார். நீங்கள் உபத்திரப்படும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளாக வார்த்தைகள், சண்டைகள், சச்சரவுகள், இந்த உபத்திரவத்தை தான் உங்களை அப்படியே ப்ரெஷர் பண்ணுகிறது. இந்த கஷ்டத்தில் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஆகுறீங்க. இன்னைக்கு சொல்லணும், இது லேசான உபத்திரவம். இது எனக்கு கர்த்தர் எனக்கு லேசான உபத்திரவம் தான், சீக்கிரமாக என்னை விட்டு நீங்கி போகும். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகள். அதி சீக்கிரத்தில் என்னை விட்டு சீக்கிரமாக இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கி போய்விடும். காரணம், கர்த்தர் எனக்கு மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் எனக்கு யோசேப்புக்கு கொடுத்தது போல, யோசேப்பு நினைத்தான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த சிறைச்சாலையில் என் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு தன் வார்த்தையிலே மிகவும் கவனமாக இருந்தான். பிரதர், சிஸ்டர், இந்த பாரு உபத்திரவத்தில் நீங்க சோர்வே அடையக்கூடாது. Don't lose the joy. கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம். Don't lose relationships. உறவுகளை உபத்திரவங்களிலே இழந்து விடாதீர்கள். உங்களுடைய frustrated words, கோபத்தின் வார்த்தைகளினால் இயேசுனுடைய அன்பை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இது சீக்கிரமாக கடந்து போகும் உபத்திரவம், சீக்கிரமாக நம்மை விட்டு கடந்து போகும் உபத்திரவம். ஆனால் இந்த உபத்திரவத்திலே நான் வளர்ச்சி அடைவேன். இந்த உபத்திரவத்திலே நான் இன்னும் கர்த்தரிடம் கிட்டே சேர்வேன். இந்த உபத்திரவத்திலே நான் சந்தோஷமாக இருப்பேன். காரணம், எனக்கு கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு மகிமையை வைத்திருக்கிறார். என் குடும்பத்திற்கு மகிமையை வைத்திருக்கிறார். அதிகமான மிகவும் நித்தியமான கனமகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு மகிமையை வைத்திருக்கிறார். என் மனது சோர்வடையவே கூடாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கனமகிமையை தரும்படியாக இந்த லேசான உபத்திரவம் உங்களை விட்டு சீக்கிரமாக கடந்து போகும். அன்பின் பிதாவே, இந்த காலையில ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் அடிகளாருடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் காண்கிற காரியங்கள் அல்ல, காணாதவைகளையே நோக்கி நாங்கள் பயணம் செல்கிறோம். அதி சீக்கிரத்தில் கர்த்தாவே, இன்னும் சீக்கிரத்தில் எங்களை விட்டு ஓடி போகும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரே, எங்க உபத்திரத்தை பற்றி நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் செல்கிற பாதைகளை குறித்து நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். நாங்கள் கடந்து செல்கிற காரியங்களில் நாங்கள் கண்ணீர் வடிக்காமல், கர்த்தர் எங்களுக்கு மகிமையை வைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டு, மறுபக்கம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் இதிலே நாங்கள் சோர்ந்து மடிந்து போவதில்லை. எல்லாரும் யோசேப்பை கண்டது போல கர்த்தர் எங்களை உயர்த்துவார். எங்களுக்கு மகிமையை வைத்திருக்கிறார். எங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய பாரங்களை நீர் சுமக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒருவேளை எங்களுடைய பாரங்கள் ரொம்ப பாரமாக இருந்தாலும் அது லேசானது என்று நீ சொல்லியிருக்கிறீரே, அவர்களுக்குள்ளாக கிருபையை நீ தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் பெரியோரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்கு தத்தத்திலே நாங்கள் பயணம் செய்ய கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.